அதே மாதிரி இன்னொரு விஷயம் உள்ள இன்னொரு விஷயம் நான் வாட்சி திருடி வந்துட்டேன். அது சீன் பை சீனு ஒரு சீனுமே சீட்ல உட்காரவே முடியாது. முழுக்க பிளாஸ்ட்னா படம். இதுக்கு மேல ஒரு படம் எடுக்கவே முடியாது. படம் தரமான சம்பவம், வேற லெவல்ல இருக்குது. போய் நீ உட்கார்ல ப்ரோ, சீட்டெல்லாம் எத்தனை சொல்லு ப்ரோ, ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் இருக்கும், படத்தை நிக்க வச்சிராரு. இது மாதிரி படத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை. நீ சீன் பை சீனு ஒரு சீனுமே சீட்ல உட்காரவே முடியாது. தலை ஃபேனா இல்லாதவங்க கூட படத்தை பார்த்தா கூஸ் எகிரிடுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு சீனுமே. மாதிரி வேற லெவல் சொல்லுவாங்க. உண்மையிலே இது வேற லெவலா இருக்கு. ஆதிக்கு வந்து பாத்தீங்கன்னா தலையோட ஃபேன்ஸோட பல்ஸை பிடிச்சிட்டு என்ன வைக்கணுமோ அதை கரெக்டா வச்சு படத்தை வந்து கரெக்டான டியூரேஷன்ல வச்சு முடிச்சாரு. சூப்பரா இருக்கு. முழுக்க பிளாஸ்ட்னா ஒவ்வொரு சீனும் பிளாஸ்ட். பூத்மா இருக்கு. ஒவ்வொரு சீனாடு பாருங்க புள்ள இருக்குது. எவ்வளோ சீன் தெரியுமா? ஐயோ ஒரு பிரேமம் அப்படியே செதுக்கி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு சீனை செதுக்கிட்டாங்க. ஒரு இங்கே நிற்கிற ஒட்டுமொத்த ஃபேன்ஸாக சேர்ந்து தலையை டைரக்ஷன் பண்ண எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்குண்ணா படம். ஐயோ ஆனால் ஒரு சீன் கூட கிடையாது. லாஸ்டா 2016 வேதாளம் இந்த மாதிரி ஒரு கட்டப்பாது. இதுக்கப்புறம் 2025 பார்க்குறோம். உண்மையிலே படம் இவ்வளோ அருமையாக வந்ததுக்கு கடவுளுக்கு தேங்க்ஸ். இதுமாரி படத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு கடவுள் தரிசனத்தை பார்க்க வந்தோம், பார்த்துட்டோம். நாங்கள் பயங்கரமாக இருந்துச்சு கடவுள் தரிசனம். இன்னைக்கு பார்த்தோம். இன்னைக்கு நான் தேர்ஸ்டே, கடவுள் இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே இல்லை, தலை டே. மஜாவாக இருந்துச்சு படம். சும்மா விடாமுயற்சி கொஞ்சம் ஹிட் ஆகல, பட் குட் பேட் அக்லி செம்மையாண்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மஜாவாக இருந்துச்சு ப்ரோ. நிற்க சீட்டில் உட்காரவே இல்லை யாருமே. டான்ஸ் தான் ஃபுல்லாக வைப்பு தான். பாட்டெல்லாம் வேற மாதிரி பாடிந்தார் ஜிபி. அனிருத் பால்ட பாலாஸ்க்கு செஞ்சுட்டான். கடைசி அதை வச்சு தான் டான்ஸ் ஆடணும். வீடியோலாம் மஜாவாக இருந்துடும் ப்ரோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6 மாதம் மூவி 6 மாதம் ட்ராக்னு சொன்னார். லைக் 6 மாதம் இல்லை, 6 வருஷத்துக்கு ஒரு முறை இதே மாதிரி ஒரே ஒரு மூவி கொடுத்தாலும் போதும். தலை தான் எப்போவுமே 2026 தான் அவங்கன்றாங்க. எத்தனை 26, எத்தனை 36, எத்தனை 46 என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தலை மட்டும்தான் இங்கே. போய் நீ உட்கார்ல ப்ரோ, சீட்டெல்லாம் எத்தனை சொல்லு ப்ரோ, ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் இருக்கும், படத்தை நிக்க வச்சிராரு. தலையை ஒரு சீனும் சும்மா உள்ள எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாரு. கத்தி தொண்டை முள்ள இன்னும் கடல பிச்சு வச்சிராரு. ஒரே ஒரு வீடியோ ப்ரோ, வடசோல பார்த்து வந்த விடாமுயற்சியில் தலை பேர் போஸ்டில் ஒரு கத்து இன்ட்ரோல கத்துன்னு ஒருத்தன் சொன்னான் ப்ரோ. உமால அவனை தான் தேர்ந்துக்கிறேன். ஸ்டார்டிங்ல இருந்து உமால எண்டு இருக்கும், ஒருத்த எல்லாருமே கத்தினே தான் இருக்கிறோம். முள்ள ப்ரோ ஒரு தலையிலேருந்து கால் இருக்கும், ஒருத்த ட்ரெஸ்லேருந்து எல்லாமே செதுக்கி வச்சுக்கிறாரு ப்ரோ. ஒன்றுமே முடியல ப்ரோ. ஸ்டண்ட்டு லாஸ்ட்டில் காட்டுறாங்க ப்ரோ. முடிஞ்சக்கு அப்புறம் என்னென்ன பண்ணிக்கிறாங்கன்ட்டு எல்லாம் கிராஃபிக்ஸ் நினச்சாங்க. தலை ரியலாக வெட்டி வச்சுக்கிறாரு ப்ரோ. எல்லாத்தையும் பயங்கரமாக ஒரு ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணுறா போல. சுற்றுறாரு காரு பைக்குன்னு எல்லாத்தையும் ஊற்றி விளாசி எடுக்கிறாரு ப்ரோ. ஒரு என்னன்னா இப்போ தலைக்கு ஒரு சீனு மாசுன்னு வைக்கலாம், எல்லா சீனும் மாசாக வச்சுக்கிறாங்க ப்ரோ. இன்னத்துக்கு கத்துறவன் எல்லாத்துக்கும் கத்துனுற மாதிரி அந்த மாதிரி மாசாக இருக்குது ப்ரோ படம் ப்ரோ. எல்லா கெட்டப்பும் ப்ரோ ஒரு சீனு அப்படியே காட்டுறானுங்க. துண்டு லாஸ்ட்டில் அந்த எல்லா படுத்தி வச்சு காட்டுறானுங்க. கத்துறான் ஏட்டர்ஸ்ன்னு இருக்கவே மாட்டாங்க ப்ரோ. இந்த படத்தை பார்க்க சொல்லு ப்ரோ, எல்லாருமே கத்துவானுங்க. ஏட்டர்ஸ் இருக்க வாய்ப்பே இல்லை ப்ரோ. அந்த மாதிரி படத்தை பண்ணி வச்சிடா போல. ஜிவி அந்த ஆசம் அவ்வளோ ஒன்றுமே சொல்கிறதில்ல. ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டாங்க. எத்து பீச்சத்தை விட்டுறா போல, ராக்கெட்டு மாதிரி தலை பறகுறா போல. மாசாகுது படம். எல்லாரும் வந்து பாருங்க. கடவுளே படம். இதுக்கு மேல ஒரு படம் எடுக்கவே முடியாது. படம் தரமான சம்பவம், வேற லெவல்ல இருக்குது. நல்ல படம் வேற மாதிரி இதுல தலை படம் வந்து கூஸ் பம்ப் தலை. இது மேலே எதுவும் சொல்ல விரும்பல. படம் நல்லா இருக்கு. தலை எல்லாரும் ஆக்டிங்குமே கொலை மாசு வேற மாரி இது படம். படம் ஃபுல்லாக பாரு. லுக்ஸ் வச்சு தானே கலாச்சாங்க அவரை. லுக்ஸ் வச்சு தானே பேசினாங்க. லுக்கெல்லாம் அவர் பண்ண தெரியாமல் இல்லை. இத்தனை நாள் அதான் வேணான்னு இருக்கார் மனுஷன். இன்னைக்கு வந்திருக்காரு, இறங்கி செஞ்சனா நான் தான், எவனுமே கிட்ட வர முடியாதுன்ற காட்டியிருக்காரு. எல்லாருமே படம் பாருங்க. இந்த ஃபேன்ஸ் அந்த ஃபேன்ஸ் நான் யாரையும் இப்போ வந்து பேச விரும்பல. நாங்கள் அதெல்லாம் தாண்டி நாங்கள் மேலே போயிட்டோம். அவர் வழியில் இருக்கோம். அவருக்கு நாங்கள் கேட்டது எங்களுக்கு கொடுத்துட்டாரு. இனிமேல் எத்தனை படம் வந்தாலும் நாங்கள் பார்த்துப்போம் அவரை. அவருக்காக தான் எங்களுக்கு மன்றம் இல்லை, இயக்கம் இல்லை, அரசியல் கட்சி இல்லை. நேற்று பார்த்தீங்களா பிவிஆரில் 2 மணி நேரத்தில் 2 லட்சம் டிக்கெட் போட்டோம். புஷ்பா 2 ரெக்கார்டு அடிச்சிருக்கோம். சரியா? 50,000 டிக்கெட் தான் வித்தியாசம். எங்களுக்கு மன்றம் கிடையாது, கட்சி கிடையாது, இயக்கம் கிடையாது. அந்த
ஒரு மனுஷன் ஒரு பேர் தான் இன்னைக்கு ஆதிக்கண்ணை வச்சு பண்ணாரு, நாளைக்கு மறுபடியும் மகிழ் திருமணி வச்சு பண்ணாலும் இதே கூட்டம் இங்கே நிற்கும். இதே மாதிரி நாங்கள் வந்து கொண்டாடுவோம் அவரை. சொல்றேன் பாரு, நீ இங்க கேட்ட நீ படம் சூப்பரா இருந்துச்சு, வேற லெவலு. பார்த்தா நீ எங்க அதான் நீ ஒரு மாசத்துக்கு எந்த தட்டிலையும் சீட்டே வைக்காத, பார்த்தா நின்னுட்டே பண்ணி நிக்கவே மாட்டேடா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் உள்ள இன்னொரு விஷயம் நான் வாட்சி திருடி வந்துட்டேன். அது வந்து உள்ள வந்து பரபரப்பு ஆகிடாது, அவன் திருடி வந்துட்டேன். சரிப்பா, எல்லாமே நல்லா இருக்குண்ணா. நம்ம அவனுங்க வந்து போய் பார்க்க சொல்லு, அவனுங்களுக்கு தேவையானதா இல்லையா ஃபேன்ஸுக்கு தேவையான எல்லாமே இருக்குதுண்ணா உள்ள. அது ஜிவி பிரகாஷ் ஒரு ஃபீஸ்ட்டு ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபீஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காரு அவர். எங்களுக்கு ஏற்ற தீனி உள்ளே இருக்குது, அள்ளி நாங்கள் ஒத்த வயிறு ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. நல்லா நாங்கள் அள்ளி சாப்பிட்டு வந்துருக்கோம். 10 வேதனை வந்தாலும் இந்த மாதிரி படம் வரும். 10 வேதனை எல்லாம் கீஞ்சிச்சு எனக்கு. இங்கே ஒரே நிமிஷம், எந்த படத்தை காட்சி சாரில் ஒத்த ஆல்சி வச்சிருக்காங்களா? நம்ம தமிழ் எல்லாருமே படத்தை நின்று பார்த்தாங்க, படம் ஃபுல்லாகவே நின்று பார்த்தாங்க. ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. சத்தியமாக இந்த படத்தை நான் பார்த்து கிடையாது, நான் ஏகே ஃபேன் தான். பட்டு ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் நின்று பார்த்த படம் இந்த ஒரு படம் தான். டான்ஸ் 5 கெட்ட வராதுல, 5 கெட்டமே சம கலக்கு. பில்லா, தீனா, வாலி, பில்லா, அஜித் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க படத்தில். சைக்கோத்தனம் கட்ட பறகுது கொட்டை தெரியுது அந்த மாதிரி இருக்குது. உள்ள நிறைய கேமியோலாம் இருக்கு. சஸ்பென்ஸ் வாங்காம அவங்க வேற லெவல்ல படம். சூப்பரா இருந்துச்சு. ஃபுல்லா ஆக்ஷன் தான். செம்ம மாசா இருந்தது. கெத்து. ஐயோ சாங்ஸ் தருமாறு. பழைய ரீக்ரியேஷன்ல பண்ணிருக்காங்க. பழைய பாட்டுலாம் போட்டிருக்காங்க. எல்லாமே எல்லா சிம்ரன் அது எல்லாமே செம்மையா இருந்தது. எவ்வளவு நாள் சொன்னீங்க, ஏகே இஸ் நவ பேக், தலை இஸ் தலை. குட் பேட் அக்லியோட வைப்லேருந்து வெளியே வரேன். உண்மையிலேயே இத்தனை நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு அஜித்தை பார்க்குறதுக்கு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. படத்தில் வந்து அவ்வளோ மொமெண்ட்ஸ் இருக்குது. கூஸ் பம்ப்ஸ் படத்தில் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்னு சொல்லுவாங்க, ஆனால் கூஸ் பம்ப்ஸ்குள்ளே தான் படத்தையே வச்சுருக்காங்க. அவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஜிவிபிலாம் வந்து பயங்கரமாக மிரட்டியிருக்கார் மியூசிக்கில். இப்படி இவ்வளோ மொமெண்ட்ஸ்க்கு வந்து அவர் அக்செப்ட் பண்ணாருன்னு தெரியல, வாய்ப்பே இல்லை. பட் அவரோட பெரிய மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து படத்தில் அவ்வளோ ஒர்க்காக இருக்குது. செம்மையாக இருக்கு ப்ரோ, பயங்கரமாக பண்ணிடுற அஜித் சார் சொல்ல வேண்டும். ஆதிக்கு தலோட ஃபேனு சொல்ல வேண்டும். இத்தனை வருஷத்தில் தலை வேற லெவல் ப்ரோ. ஓஜி சம்பவம்னா இதுதான், போய் பாருங்க, பயங்கரமா இருக்கு. சூப்பராக இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது. உள்ளண்ணா தொண்டெல்லாம் வலிக்குதுண்ணா. கத்தி ஐயோ எங்கண்ணா பேசுறது, எல்லாத்தையும் தூக்கின்னு வந்து ஒரே இடத்துல வச்சா பேச கூட முடியல. மங்காத மாதிரி இருந்தது ப்ரோ. எல்லாமே பண்ணிட்டாரு ப்ரோ, குறையே இல்லை. ஆதிக்கு நான் செஞ்சுட்டாரு படம் எப்படி இருக்கு ப்ரோ? படம் வேற லெவலில் இருக்கு ப்ரோ. இந்த மாதிரி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஃபயராக இருக்கு. அஜித் சார்னா மங்காத்தான்னுவாங்க. ஃபேன் பாய் சம்பவம் தான். அதாவது எல்சியூ வச்சு எல்லாம் பண்ணாங்க, நான் வந்து ஏகேயு வச்சு பண்ணுறேன். ஏசியு அஜித் சினிமேட்டிக் யூனிவர்ஸ், அதுதான் இந்த படம். இன்டர்நேஷ்னல் கேங்ஸ்டர் தலை அந்த மாதிரி தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் அஜித் படத்தை வந்து பார்க்க முடியாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமாக வாங்க, படத்தில் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி அஜித் சார் ஃபேன்ஸு என்ன இருந்தால் 4 வாட்டி பார்த்தேன், துணிவு 3 வாட்டி பார்த்தேன், வேதாளம் 3 வாட்டி பார்த்தேன், அந்த படத்தில் 3 வாட்டி பார்த்தேன். இந்த படத்தை எத்தனை வாட்டி நான் பார்க்க போகிறேன்னு எனக்கே தெரியல. 10 வாட்டி பார்க்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. வேற லெவல் ப்ரோ படம்.